எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான மாங்காய் பச்சடி, ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை. இது வந்து சம்மர்ல தான் வந்து இந்த லீவ் டேஸில் தான் வந்து கிடைக்கும். எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், நம்ம கட் பண்ணி தோலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கலந்து விட்டது ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து இதாகிடும். தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் 1 கல் போல் உப்பு, ஒரு 3 பிஞ்ச் போல் வந்து மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அகெயின் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து மாங்காய் ஓரளவுக்கு குழைவாக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ குழஞ்சி வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இப்படி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 150 கிராம் போல் நான் வந்து பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த வெல்லனாலும் சேர்க்கலாம், பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த வெல்லம்லாம் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குத்தி விட்டிங்கன்னா இன்னுமே மாங்காய் வந்து பீசஸாக இல்லாமல் நல்லா வந்து ஃபைனாக வந்து குழஞ்சிடும். இப்போது சிம்லேயே இப்படியே வந்து இது பண்ணிங்கன்னா வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து திக்காகி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும். 6 நாளே அது பேசிக்காக வந்து திக்காயிடும். தேங்க்யூ.